ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிளவுட் பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெமோ AWS CLI vs AWS ஓட கிளவுட் ஷெல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் AWS CLI. CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். உங்களோட AWS வந்து நிறையா API கால்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ API கால் மூலமாக நீங்கள் எந்த சர்வீஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமேட்டிக்காக. AWS CLI என்ன பண்ணுன்னா ஒரு இன்டைரக்டாக அந்த API கால் ரெஃபரன்ஸுக்கு போகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டெமோ கைஸ். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு கூகுள் சர்ச் போடுங்க AWS CLI டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்ட்டு ஒரு பேஜ் லேண்ட் ஆவீங்க. இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா AWS CLI லினக்ஸ் மேக் OS X அண்ட் விண்டோஸ் 3 பிளாட்ஃபார்முக்கு இருக்குது. நான் இப்போ விண்டோஸில் இருக்கேன். ஸோ இதை சூஸ் பண்ணி இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா MSI இன்ஸ்டாலர் ஃபார் ஆல் யூசர்ஸ். இது யாருக்குன்னு கேட்டால், இப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உங்களோட ஆஃபீஸ் லேப்டாப்பில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கரண்ட் யூஸர் ட்ரை பண்ணலாம். இதுக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் தேவைப்படாது. ஸோ எனக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்கிறதுனால நான் இந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் யூஷுவல் டபுள் கிளிக் நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்னோடதில் வந்து AWS CLI இன்ஸ்டால்டாக இருக்குது. இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், உங்களோட கமாண்ட் லைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் இதில் நான் AWS CLIன்னு டைப் பண்ணுறேன். ஹைஃபன் வெர்ஷன். இப்போ எனக்கு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது உங்களுக்கு தெரியும். கூடவே பைத்தான் இருக்குது. இதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ இந்த AWS CLI வந்து நான் என் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை வச்சு நான் என்னோட AWS அக்கௌண்ட்டில் இருக்கிற சர்வீஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் IAM யூசருக்கு ஒரு கிரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணணும். சீக்ரெட் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் என்னோட AWS அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். வித் மை maximus@tamilcloudb.com. இது வந்து IAM அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ் இருக்கிற அக்கௌண்ட். அதில் போயிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு IAM இருக்கும். இல்லைனா சர்ச் பண்ணிக்கோங்க. IAM போயிடலாம். இதில் நிறைய யூசர் இருக்குது. நான் ஃபஸ்ட் என்னோட யூசரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் டேப்பில் உங்களுக்கு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்னு ஒரு பார்ட் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்சஸ் கீஸ். இங்கே தான் நம்ம வந்து ஆக்சஸ் கீ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் அண்ட் ஆக்சஸ் கீ. நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஒரு நேம் கொடுத்துடலாம். இப்போ வந்து எனக்கு ஆக்சஸ் கீ க்ரியேட் ஆயிடுச்சு. இதை நான் வேணால் ஒரு CSV ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்குது. ஏதோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட சீக்ரெட் கீ, ஆக்சஸ் கீ ரெண்டுமே தெரியும். இப்போ நான் என்னோட மெஷினில் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னா, AWS கான்ஃபிகர் கமாண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அது என்னோட AWSோட ஆக்சஸ் கீ வந்து ப்ராம்ப்டில் கேட்குது. கோ டு யுவர் விண்டோ, காப்பி திஸ் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. டிஃபால்ட் ரீஜன் எதுன்னு கேட்குது. ஸோ டிஃபால்ட் ரீஜன் என்னென்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட், நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் எது சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மும்பை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். ஸோ ஏஷியா பசிபிக் மும்பை இந்த ரீஜனில் தான் வந்து நான் ரெகுலராகவே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை ஹைதராபாத் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ரீஜன் பார்க்கல நமக்கு டிஃபால்ட் ரீஜன் என்னோடதில் வந்து நான் AP South 1 இங்கே வந்து நான் எடுத்துக்கிறேன். AP South 1ஓட வேல்யூ இதைத்தான் நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். பை டிஃபால்ட் நான் வந்து ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் ஏதாவது கமெண்ட் டைப் பண்ணால் இது வந்து டிஃபால்ட்டாக AP South 1 அதாவது நான் மும்பை ரீஜனுக்குலாம் அந்த கமெண்ட் போய் அப்ளை ஆகும். வேறு ஏதாவது ரீஜன் வேணும்னா நான் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும். கமெண்ட் கொடுக்கும்போது அது எப்படின்னு லேட்டராக பார்ப்போம். ஸோ அவுட்புட் ஃபார்மேட் எப்படி வேணும்னு கேட்டிருக்கு. நான் வந்து நன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ AWS வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. கீ, யூசர் கீ அண்ட் பாஸ்வேர்டு தான் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து என்னோடதில் AIR கமாண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து .AWSனு ஒரு ஹிடன் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் கொடுத்துருக்குற கீ, இந்த ரீஜியன் இதெல்லாமே சேவ் ஆகிருக்கும். அதை நான் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இங்கே .AWS ஃபோல்டருக்கு வரேன். இங்கே வந்து கான்ஃபிக்னு ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரீஜியன் வந்து AP South 1 இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதோட ரீஜியன் மாறிடும். அதே மாதிரி க்ரெடென்ஷியல்ஸ் பார்க்கணுன்னா இங்கே என்னோடய ஆக்சஸ் கீ நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ன கொடுத்தனோ அது ரெண்டும் இந்த ஃபைலில் சேவ் ஆகிருக்கு. இப்போ கொடுத்தாச்சு. என்னோட இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற க்ரெடென்ஷியல் எதுக்குன்னு கேட்டால், என்னோட மேக்ஸிமஸ் அப்படின்ற IAM அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு ஃபுல் அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்குது.
இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட நான் அந்த யூசரில் தான் இருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, ஸோ இதுதான் அந்த கமாண்ட் ஏடபிள்யூஎஸ் எஸ்டிஎஸ் கெட் காலர் ஐடென்டிட்டி. இந்த கமாண்டை நான் கொடுத்தா, இது வந்து என்னோட யூசர் ஐடி, ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற யூசர் ஐடி, அக்கௌண்ட்டோட நம்பர், அதுக்கப்புறம் என்னோட யூசர் நேம், எந்த யூசரோட கீ, இது எல்லாத்தையும் ஏடபிள்யூஎஸ்ல இன்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட அக்கௌண்ட்டில் ஏதாவது S3 பக்கெட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் S3 எல்எஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கங்க. நம்ம யூஸ் பண்ணுறது ஏடபிள்யூஎஸ் கிளவுட். ஸோ அது வந்து ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ. ஸோ ஏடபிள்யூஎஸ்ங்கிறது டிஃபால்ட்டான கீவேர்டு. அடுத்தது எந்த சர்வீஸை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். S3 சர்வீஸ்னா S3. அடுத்தது என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்எஸ். இந்த 3 கொடுத்தா என்னோடதுல வந்து எந்த பக்கெட்டுமே இல்லை. அதனால தான் எம்டியாக வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு S3 பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு வைங்களேன். அதுக்கு ஒரு கமாண்ட் டைப் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸில் உள்ளே போய் S3 பக்கெட் ஏதாவது இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பாரில் S3ன்னு கொடுக்குறேன். ஸோ எந்த பக்கெட்டும் இல்லை, கிரியேட் அ பக்கெட் அந்த ஆப்ஷன் தான் காட்டுது. இப்போ நம்ம கமாண்ட் லைனில் போயிட்டு ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ, அதனால ஏடபிள்யூஎஸ் ஃபஸ்ட் கீவேர்டு கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். தென் எந்த சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், S3ஆ இல்லை EC2ஆ அந்த மாதிரி. ஸோ S3 பக்கெட் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். பக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு MB மேக் பக்கெட், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க mkdir கமாண்ட் அந்த மாதிரி. AWS S3 MB, அதுக்கப்புறம் இதுதான் அதோட ப்ரிஃபிக்ஸ். S3க்கு இப்படி கொடுத்துட்டு தமிழ் க்ளவுட் பி டெமோ S3. இப்போ எனக்கு பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. மேக் பக்கெட் இட் இஸ் டன். அவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் கன்சோலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கெட் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இப்போ என்னோட பக்கெட்டில் நான் ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லை ஃபைல் ஒன்று புஷ் பண்ணணும், காப்பி பண்ணணும்னா, இப்போ நம்ம டெஸ்க்டாப்புக்கு போவோம். அங்கேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் காப்பி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். போயிட்டேன். இப்போ தமிழ் க்ளவுட் பி டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த தமிழ் க்ளவுட் பி டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை S3க்கு எப்படி காப்பி பண்ணுறதுனா, AWS அதுக்கப்புறம் S3 காப்பி பண்ண போகிறோம். ஒரு சிபி கமாண்டு கொடுத்துருங்க. ஃபைல் நேம் தமிழ் க்ளவுட் பி, இதைத்தான் S3 காப்பி பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் இந்த ஃபைல், டார்கெட் வந்து S3 :/. ஸோ கமாண்ட் AWS, அதுக்கப்புறம் வந்து S3 சர்வீஸ் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆப்ரேஷன்னா காப்பிங் ஆப்ரேஷன் சிபி. தமிழ் க்ளவுட் பி டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலை நான் வந்து இந்த S3 பக்கெட்டுக்கு காப்பி பண்ண போகிறேன். அதுதான் டோட்டலாக அந்த கமாண்டோட மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடட் இந்த ஃபைல் வந்து இந்த S3 பக்கெட்டுக்கு காப்பி ஆகிடுச்சு. போய் செக் பண்ணி பார்ப்போம். The file is copied there. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு AWS CLI எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது AWS Cloud Shell. இங்கே உங்கள்கிட்ட மெனு பாரில் வந்து Cloud Shell ஐகான் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரீஜியன்லேயே டெம்ப்ரரியாக ஒரு கமாண்ட் லைன், கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் வந்து ஒரு லினக்ஸ் சர்வர் தான் ஸ்பின் அப் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து AWS Cloud Shell இப்போ வந்து டெம்ப்ரரியாக டிப்ளாய் ஆகி வந்துருச்சு. இங்கே நீங்கள் AWS CLIயில் உங்கள் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன கமாண்ட் ரன் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கேயும் ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு நான் AWS S3 LSன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற பக்கெட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் பக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு AWS S3 RB ரிமூவ் பக்கெட், MBன்னு அப்ளை கொடுத்தோம் மேக் பக்கெட்டுக்கு. இப்போ RB ரிமூவ் பக்கெட்டோட URL. ஸோ ரிமூவ் பக்கெட் ஃபெயில்டுன்னு வருது. ஏன்னு கேட்டால் அந்த பக்கெட்டுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபைல் இருக்கிறதுனால பக்கெட் டெலீட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அதில் அந்த பக்கெட் வந்து எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கெட்டை டெலீட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுங்கிறத லிஸ்ட் பண்ணுறதுக்கு AWS S3 LS, அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டோட கம்ப்ளீட் URL கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதில் தமிழ் க்ளவுட் பி டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் நான் வந்து AWS அந்த பர்டிகுலர் ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ஃபைல் URLோட சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் பார்த்தேன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் இருக்கக்கூடாது, எம்டி பக்கெட்டாக இருக்குது.
இப்போ நான் வந்து பக்கெட் டெலிஷன் ஆப்ரேஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொடுத்தா AWS S3 RB அந்த பக்கெட்டோட URL. இப்போ பக்கெட் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃப்ளோ. நம்ம S3 வந்து ஃபியூச்சரில் வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் முன்னாடியே உங்களுக்கு கமாண்ட் லைன் அண்ட் க்ளவுட் ஷெல் யூஸ் பண்ணி S3 பக்கெட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபைல் காப்பி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதுதான் என்னோட GitHub ரெபாசிட்டரி. இந்த GitHub ரெபாசிட்டரியில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒன் மோர் கமாண்ட் டு ட்ரை அவுட். இப்போ நான் வந்து EC2 இன்ஸ்டன்சஸ் என்னோடதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் எங்கிட்ட இருக்குது ஸ்டாப்ட் ஸ்டேட்டில் மும்பை ரீஜனில். ஸோ இது உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நான் போக போக இந்த GitHub ரெபாசிட்டரியில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த டெமோ கைஸ். நான் வந்து ஒவ்வொரு வீடியோ கீழேயும் உங்களோட யூசர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து இங்கே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மில் வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எந்த டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு வீடியோ தேவைப்படும்னு ஒரு 2 minutes டைம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் அவங்களோட வீடியோ ரிக்வெஸ்ட் வரும்போது கலெக்டிவாக அதுக்கு ஒரு யூஸ் கேஸ், ஒரு ரியல் டைம் சினாரியோவில் எப்படி ஒரு டெமோ பண்ணுறதுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஸோ மேக் ஷூர் தட் யூ செக் திஸ் கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் தென் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஜஸ்ட் 2 minutes தான் உங்களோட பேசிக் டீட்டெயில். ஐ வில் கெட் இன் டச் வித் யூ. தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.